ஹிட்டபு எமத்தி டிரான்ட் துபாய் பாத்தாளையின் மரண தர்ஜனை என்பதாக இன்றைய மாவோவிய பத்திரிகை தலைப்பெற்ற முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு நேற்று முன்தினம் துபாயிலிருந்து பாதாள உளவுக்குழு தலைவர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் பல வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக டிரான் அலஸ் அவர்கள் தெரிவித்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஏற்கனவே பல்வேறு சம்பவங்களில் இவர்கள் மீதும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசவன் தென்னகோன் தொடர்பான விசாரணையில் இவரும் இருக்கிறார். குறிப்பாக இந்த யுக்திய வேலைத்திட்டத்தின் போது அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் இப்போது சந்தேகம் இருப்பதாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்படும் நிலையில் இப்போது பாதாள குழுக்களின் தலைவர்களூடாக டிரான் அலசுக்கு இவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். ஏற்கனவே அமைச்சர் நலின் தேசித் அவர்கள் கடந்த காலங்களில் பாதாள குழுக்கள் எழுச்சி பெறுவதற்கு அரசியல் தலைமையில் ஒத்துழைப்பு இருப்பதற்கான பல்வேறு சான்றுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதான ஒரு தகவலை ஒரு வெளியிட்டிருக்கிறார். அவ்வாறு இருக்க டிரான் அலசுக்கு இப்போது பாதாள உளவுக்குழுவினூடாக துபாயிலிருந்து ஒரு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலையும் இன்றைய மாவோவிய பத்திரிகை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.